தைப்பூசம் அன்னிக்கு கண்டிப்பா 6 மலர்களை கொண்டு 6 விதமான நிவேதனம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிலாம் யோசிக்க வேணாம். செய்ய போற 21 நாட்கள் உங்களுடைய இல்லத்தில் வேல் இருந்தால் வேலுக்கு விபூதி அபிஷேகம், பால் அபிஷேகம், நீர் அபிஷேகம். விபூதிக்கு மகத்துவம் ஜாஸ்தி, வேலுக்கும் ஜாஸ்தி. இது ரெண்டுத்தையும் நம்ம மனசார அர்ச்சித்து அதை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். கோயில்ல எப்படி வழிபாடு பண்ணணும்னு பார்த்தோம். வீட்டில் என்னென்ன செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் அன்று காலை எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து மலர்களால இறைவன் அந்த பூஜை அறைன்னு இருக்கும். இல்லை பூஜைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 படங்கள் வைக்கிற அளவு தான் இன்னைக்கு சுவாமி நம்மளை ஒரு வரம் கொடுத்துருக்காருனா பரவாயில்ல, சந்தோஷமா பண்ணலாம். ஆனால் வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றங்கள் உண்டு. அப்படி ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃபில் ஆரம்பிச்சது தான் எங்க பூஜையெல்லாம். படிப்படியாக வளங்களை முருகப்பெருமான் அருளுவான். அதுக்கு தேவை ரொம்பவே ஆத்மார்த்தமா உண்மையா நம்ம பண்ண போற பூஜை தான். அதுல ஆடம்பரம் இருக்க வேண்டாம், பக்தியும் ஆத்மார்த்தமும் இருந்தா போதும். அதனால வீட்டுல 6 விளக்கு ஏத்தி அந்த தைப்பூசம் அன்னிக்கு கண்டிப்பா 6 மலர்களை கொண்டு 6 விதமான நிவேதனம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிலாம் யோசிக்க வேணாம். உலர்ந்த திராட்சை 1, வாழைப்பழம் 1, இன்னொரு ஏதாவது ஒரு பழம் கிடைக்கும் இல்லையா, அந்த சீசனல் ஃப்ரூட், அதில் ஏதாவது 1, வீட்டிலே பண்ண போகிற ஒரு பாயசம் 1, அன்னம் பருப்பு போட்டு நெய் போட்ட அன்னம் 1, முடிஞ்சா ஒரு சர்க்கரை பொங்கல் பண்ணுங்க. முடியலையா பரவாயில்ல, வேற ஏதாவது பழங்கள் ஒரு 2 வைத்து கூட ஷண்முக அர்ச்சனைன்னு 6. அது மட்டும் இல்லை, இது அடியேன் இல்லத்தில் இருக்கும். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி இருந்தால் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் அடியேன் தாயார் எங்கள் வீட்டில் ரொம்ப வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த குட்டி வெள்ளி வேலுக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே விபூதியால் அர்ச்சனை பண்ணுவாங்க. பாம்பன் சுவாமி கோயில்களில் எங்களுடைய தாத்தா காலத்திலிருந்து ரொம்பவே பக்தி உண்டு. அவர் பால் இருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக இன்னைக்கும் எங்கள் வீட்டில் எந்த ஒரு வேண்டுதல்னாலும் ஷண்முக கவசம் அதை படிச்சிரும். இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அப்ப அங்க இருந்த பாம்பன் சுவாமிகள் கோயிலில் இருந்த ஒரு பெரியவர், எங்க அம்மா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கோயிலுக்கு போய் அடிக்கடி சுவாமியை வணங்கிட்டு வரும்பொழுது ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு செப்பு வேல் கொடுத்தாங்களாம். கொடுத்து இதுக்கு நீ விபூதியால அர்ச்சனையும் அபிஷேகமும் செய்யணும். விபூதியால அபிஷேகம், விபூதியாலேயே அர்ச்சனை பண்ணி அந்த விபூதியை கொண்டு யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களுக்கு கொடு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பரீட்சைக்கு முன்னாடி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த செப்பு வேல் இப்போ எங்ககிட்ட இல்லை. அதுக்கு பதில் இந்த ஒரு சின்ன ஒரு வெள்ளி வேல் ரொம்ப வருஷமா இருக்கு. இதுக்கு நாங்கள் மறுபடியும் விடாமல் செய்கிறோம். அம்மா தினமுமே காலையில் அன்னபூரணி அப்படின்ற சக்தி வேல் வாங்கினதுனால இந்த அன்னபூரணி கிட்ட இந்த வெள்ளி வேலை வச்சு தினமும் விபூதி அர்ச்சனை உண்டு. இப்போ வரப்போகிற மார்ச் குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸாம்னா தெரிந்தவர்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த விபூதி கொடுப்போம். அதனால் செய்ய போகிற 21 நாட்கள் உங்களுடைய இல்லத்தில் வேல் இருந்தால் வேலுக்கு விபூதி அபிஷேகம், பால் அபிஷேகம், நீர் அபிஷேகம் செஞ்சு விபூதியால் ஏதோ ஒரு கவசம் பாடி அர்ச்சனை. இல்லை நான் சொன்ன மாதிரி குமாரஸ்தவம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு அந்த குமாரஸ்தவம் சொல்லி இந்த விபூதிக்கு அர்ச்சனை செய்து 21 நாட்கள் கழித்து வேலுக்கு அர்ச்சனை செய்த விபூதியை நம்ம ஆண்டு முழுக்க ஒரு சின்னதான ஒரு பாத்திரத்திலேயோ அல்லது விபூதிக்காகவே ஒரு மடக்கைன்னு இருக்கும் அதுலேயோ வச்சு நம்ம வீட்டில் உபயோகம் பண்ணலாம். ஏன்னா விபூதிக்கு மகத்துவம் ஜாஸ்தி, வேலுக்கும் ஜாஸ்தி. இது ரெண்டுத்தையும் நம்ம மனசார அர்ச்சித்து அதை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு அப்படின்னு இன்னைக்கும் மதுரையில் விபூதியால் நடந்த அற்புதம் நம்ம யாருக்குமே மறக்கவே முடியாது. அதனால விபூதி என்பது நமக்கு ஒரு கவசம். இந்த வேலுக்கு அர்ச்சனை செய்த விபூதியின் மகத்துவம் சொல்லி மாளாது. முடிந்தால் வேல் அர்ச்சனை சிறப்பு. இல்லைப்பா எங்கள் வீட்டில் வேல் இல்லை, ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா எதுவுமே கட்டாயம் அல்ல. முருகனுடைய திருவுருவ படத்திற்கு வீட்டில் கண்டிப்பாக அர்ச்சனை செய்து நிவேதனம் செய்து தீபாராதனை பண்ணி உங்களுடைய விரதத்தை ரொம்பவே மகிழ்ச்சியாக நிறைவு செய்யுங்கள். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.